எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உண்மையாலுமே அது சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. எனக்கு குழந்தை மாதிரி தான் இன்னும் பார்த்துக்கிறாரு. சரி 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 சார். ஃபேமிலியில் ரொம்ப குழந்தவங்க ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்டாகவே பேச மாட்டாங்க. ஹெல்ப்பிங் ரொம்ப எனக்கு தம்பிக்கு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சாக்கிட்டு பிடிச்ச விஷயம் அதுதான். என்னையும் குழந்த மாதிரி நினச்சிட்டு எங்களுக்கு உட்காந்து பிடிக்கிறது என்னென்ன சாப்பிட்றது எப்படி உங்களுக்கு வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் நான் காமிக்கணும் அந்தது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உண்மையாலுமே அது சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. எனக்கு குழந்தை மாதிரி தான் இன்னும் பார்த்துக்கிறாரு. சரி சரி சரி. இவங்க வந்து இது வரைக்கும் அவனை வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசினதே கிடையாது. நான் பேசினா கூட இல்லை அவனுக்கு இப்படி சொல்லாத இந்த மாதிரி சொல்லி கொடு அவன் வந்து புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணு இப்படி சொல்லி கொடு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேட்கல. அவங்க சொல்கிறப்ப எனக்கு தெரியல. போக 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 இப்போ நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி. அண்ட் நான் அந்த சினிமா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, நீங்கள் 90s 25+ ஃபிலிம்ஸ் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சட்டமும் நீதியும் அப்படின்னும் போது அந்த கேப் ஏன் இருந்தது? அந்த கேப்பில் உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருந்தது? எனக்கு தெரியுமா, எனக்கு வந்து என்னன்னா நான் விழ போறேன்னு எனக்கு தெரியும். நான் உயரத்துலேருந்து விழ போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி இல்லை 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 அது வந்து கட்டம், என்னுடைய ஜாதக கட்டத்தில். அது உங்களுக்குலாம் புரியாது, பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. அது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஜாதகம் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இங்கே விழுவேன்னு தெரியும் எனக்கு. மறுபடியும் இங்கே எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் நான் இதை செய்வேன்னு தெரியும் எனக்கு. இதெல்லாம் செய்ய போகிறேன்றதே எனக்கு தெரியும். சினிமாவில் பல்கலைக்கழக வித்தகனாக மாறுவாய் போடா வெளியே அப்படின்னாரு. 93 சொல்கிறாரு. பல்கலைக்கழக வித்தகனா அப்படின்னு நான் கேட்குறேன். அவ்வளோதான் உனக்கு நான் சொல்கிற அருள், போயிட்டு வா அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் என்ன பல்கலைக்கழக வித்து, நான் ஹீரோ ஒரு 93 ஹீரோவாக இருக்கேன், அவ்வளோதான், நான் எப்படி பல்கலைக்கழக வித்தனாவ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் இன்றைக்கி அவர் சொல்லிட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் படம் எடுத்துட்டேன், 3 படம் எடுத்துட்டேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன், திருப்பி படம் எடுப்பேன், டைரக்ட் பண்ணுவேன், கோயில் கட்டியிருக்கேன், கோயில் கட்டுவேன். இது எல்லாமே அவர் முன்னாடியே சொல்லிட்டார். எனக்கு ஜாதகத்தில் இருந்துச்சு, நீங்கள் ஒரு பிள்ளையாருக்கு கோயில் கட்டுவீங்கன்னு. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைம்மா. அவங்க ஜாதகம் பார்க்குறப்ப எனக்கு வயசு வந்து 32 வயசு. அவன் சொல்கிறப்போ 32 இயர்ஸ். நான் இப்போ 50+ இருக்கேன். டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறான் நீ கோயில் கட்டுவேன்னு. அந்த கோயில் கட்டுறதுக்கான எந்த விதமான வழியோ வாய்ப்புகளோ எனக்கு இல்லவே இல்லை. ஒரு 5 years பேக்கு நோ இல்லை. திங்க் பண்ணின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. இது நடந்தது, கடவுள் செயல்.